சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு அதிமுக விவகாரத்தை பற்றி பேச போகிறோம். எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க போகிறாரு. இந்த சந்திப்பு பிரிவுபட்டு பிளவுபட்டு கிடக்கக்கூடிய அந்த அதிமுகவை இணைப்பதற்கான சந்திப்புன்னு தான் நம்ம இப்போ வரை கருதுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி அண்ணாமலை சம்பந்தமான விஷயங்களை பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்போ லீக் ஆகிருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், அவர் போகிறது ரெண்டு விதத்தில் வர்ணிச்சிருக்காங்க. இன்றைக்கி தினமலரில் கூட பஞ்சாயத்து அப்படின்னு டைட்டில் போட்டு எழுதியிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் போயிட்டு கட்சியில் இருந்து வெளியேறினவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றி விளக்கம் கேட்கறதுக்காகத்தான் அவர் டெல்லி போகிறதா சொன்னாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்பாக ஒரு ஃபைலை அவர் கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஓகே. அண்ணாமலைன்றவர் தான் முக்கியமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதனால் அவருடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. எடப்பாடிக்கு இப்போது டிடிவி தினகரன் சொல்கிறாரு, எடப்பாடி முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அதே பேச்சை உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேட்பாளராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லது, திமுக வெற்றியை ரொம்ப எளிதுபடுத்தி விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் எல்லா வேலையுமே செய்கிறார். அண்ணாமலை தான் டிடிவி தினகரனோட நட்பில் இருக்கார். அண்ணாமலை தான் சசிகலாவோட இருக்கார். அண்ணாமலை தான் நம்ம செங்கோட்டையனோட இருக்கார், வைத்தியலிங்கத்தோடு இருக்கார், தங்கமணி வேலுமணி உட்பட அதிமுகவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லோரும் கூட இருக்கார். ஏன்னா எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. அந்த கேஸெல்லாம் அமலாக்கத்துறை எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாக்கிறது அண்ணாமலை தான். டிடிவி தினகரன் மேலே லண்டன் ஹோட்டல் கேஸ் இருக்குது. லண்டன் நகரோட மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹோட்டல் அது. அந்த ஹோட்டல் தொடர்பாக 95லேருந்து வழக்கு இருக்குது. அந்த வழக்கை முடிச்சு தரேன்னு சொல்கிறவரும் அண்ணாமலை தான். ஆக இந்த அண்ணாமலை தான் எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கார். அவர் கிருஷ்ணசாமியோட தொடர்பில் இருக்கார், ஜான் பாண்டியனோட தொடர்பில் இருக்கார், ஏசி சண்முகத்தோட தொடர்பில் இருக்கார், பாரிவேந்தரோட தொடர்பில் இருக்கார். முன்னாடி இவங்களை எல்லாரையுமே பாஜக கூட்டணியில் அதிமுகவை விட்டு வெளியே கொண்டு பாமக உட்பட இவங்க எல்லாரையுமே கூட்டணியில் வச்சு 18.5% வாக்குகள் பாஜக அணிக்கும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 11.5% வாக்குகள் நேரடியாக பாஜகவிற்கும் அண்ணாமலை தான் வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. அண்ணாமலை தான் இப்போ மாநில தலைவர். இப்போ அதை மீறி பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருச்சு. அதிமுக பாஜகவை எதிர்த்து நின்று 19% வாக்குகள் வாங்கிச்சு. இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் 37% வாக்குகள் கிடைக்கும். அப்போது இவங்க சொல்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய வெளியேறிய தலைவர்கள் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை அண்ணாமலை அன்கோ முன்வைக்குது. அப்போ தான் அண்ணாமலை எடப்பாடியை பற்றி பேசின பேச்சுக்கள் நமக்கு தெரியும். எடப்பாடி ஒரு தற்குறி அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். இவங்கெல்லாம் கட்சிக்கு தலைவராக இருக்காங்க, இந்த கட்சியெலாம் உருப்படுமா, எடப்பாடி தலைவராக இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாது அப்படின்னு பேசின கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தார். மிக மிக கடுமையான விமர்சனங்களை வச்சவர் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராகவும் அதிமுக பாஜக கூட்டணி தோக்கணும்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, இதுக்கு இடையில் அவங்க சமரச வேலையெல்லாம் நடந்துச்சுல சார். நிர்மலா சீதாராமன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்க சமரசம்லாம் பண்ணி வச்சாங்கல்ல. நிர்மலா சமரசம் பண்ணல. நிர்மலா வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க, சமரசம்லாம் பண்ணல. ஓகே. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலையும் சமரசம் பண்ணல, அதிமுகக்குள்ளேயும் நிர்மலா சமரசம் பண்ணல. வேற நிர்மலா செங்கோட்டையனை பார்க்குறாங்க. முதல்ல செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணுறாரு. ஒரு விவசாயிகள் விழாவில் ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போடலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு எடப்பாடிக்கு எதிராக.
அந்த பிரச்சனை முடிஞ்சவொன்னே அவர் நேரடியாக போய் பார்த்த ஆள் வந்து நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் தான் போய் பார்த்தார். இப்போ 2வதாக வந்து அவர் பிரச்சனை பண்ணுறாரு, எடப்பாடிக்கு எதிராக அவர் பிரச்சனை பண்ணுறாரு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கேட்டு கொடுக்குறாரு. அது 10வது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் அவர் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து போகிறாரு அப்படின்னு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். பீகாரில் தேர்தல் வர்றதை பற்றிலாம் கவலைப்படல. ஜெயலலிதாவுடைய ஒரு பொண்ணு அமிர்தான்னு ஒரு அம்மா போயிருக்காங்க, அந்த அம்மாவை வந்து இவர் மீட் பண்ணியிருக்காரு. சார் அது 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 ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல அமித்ஷா, மற்ற அதிமுக தலைவர்களை சந்திக்கிற டைம் கொடுக்கல. ஆனால் இந்த ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு வந்து டைம் கொடுத்து 1/2 மணி நேரம் மீட் பண்ணுறாரு. அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடு 45 நாள் டெல்லியிலேயே காத்திருந்தார். அதான் அப்போ அவருக்கு டைம் கொடுக்கல. அதுக்கப்புறம் கூட்டணி மாறணும்னு வந்த அப்புறம் தான் டைம் கொடுக்குறாரு. ஸோ அமித்ஷான்றது ரொம்ப ஹையஸ்ட் ஃபிகரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஃபிகர் வந்து அமித்ஷா. அமித்ஷா யாரையும் அமித்ஷாவை எளிதில் எந்த பத்திரிகையாளர்களும் பார்த்துட முடியாது, பேசவும் மாட்டார். நைட்டு 11 மணி வரைக்கும் அவருக்கு மீட்டிங் இருக்கும். இப்போது வந்து துணை ஜனாதிபதி தேர்தலெலாம் ரொம்ப பிஸியாக போன டைமில் தான் செங்கோட்டையனை பார்க்குறாரு. இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிஸியான போகிற டைமில் தான் அமிர்தாவை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அமிர்தா யாருங்க சார்? ஆக்சுவலாக அமிர்தா வந்து அது வந்து ஒரு போகஸ். அது ஜெயலலிதாவுக்கு பொண்ணு கிடையாது. அது அமிர்தா வந்து ஒரு விதத்தில் வந்து ஜெயலலிதா ரிலேட்டிவ்ஸோட சம்மந்தப்பட்டு வருவாங்க. மைசூரில் ரிலேட்டிவ்ஸோட சம்மந்தப்பட்டு வருவாங்க. ஆனால் அது ஜெயலலிதாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஜெயலலிதாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர், அப்புறம் ஜெயலலிதாவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நக்கீரனுக்கே பேட்டியாகவே கொடுத்துருக்காங்க. யார் இந்த அமிர்தா அப்படின்னு நாங்களே வந்து டைட்டில் போட்டு எழுதியிருக்கோம். அங்கேயே போய் நேரடியாக மைசூருக்கே போய் விசாரிச்சுட்டு நம்ம ஜெயபிரகாஷ்னு எங்கள் ரிப்போர்ட்ரு, அவர் விசாரித்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த பொண்ணு ஜெயலலிதாவுடைய பொண்ணு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அது அனுமதி கிடைக்குது அமித்ஷா சந்திக்கிறது? அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து சசிகலா பிளான் பண்ணி அனுப்பிச்சாங்க. சசிகலா வந்து பொதுச் செயலாளர் ஆகணும், வேலுமணி வந்து முதலமைச்சர் ஆகணும், செங்கோட்டையன் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது சசிகலாவுடைய பிளான் ஏ. அதுக்காக அமிர்தாவை செட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு. நமக்கு என்ன கேள்வினா, ஜெயலலிதாவுக்கு பொண்ணு தான் பிறக்கணுமா? ஜெயலலிதாவுக்கு எதுவும் பையன் பிறந்திருக்க கூடாதா? ஒரு அம்மாவுக்கு பொண்ணு மட்டும்தான் பிறக்குமா? பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்குமா? எல்லாம் அதே சைஸில், அதே வயசில், அதே ஆடையில், அதே மாதிரி ஸ்டைலில், அதே தோரணையில், அவங்க சாகும்போது இருந்து அதே தோரணையில், அதே கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும். இல்லை இவங்க மட்டும் இல்லை சார், அமிர்தா மட்டும் கிடையாது, அவ்வப்போது தோன்றி மறைகிறாங்க ஒரு சில பேர் அதே மாதிரி கெட்டப்பில். ஆமாம், பல ஊர்கள்லேருந்து தோன்றுறாங்க. கேரளாவிலேருந்து, அங்கேருந்து இங்கேருந்துலாம் தோன்றுறாங்க. நான் சோபன் பாபுவுடைய பொண்ணு, ஜெயலலிதா பொண்ணு அப்படின்னு. இவங்களெல்லாம் வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் அமித்ஷாவோட பொறுப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் உளவுத்துறையை கையில் வச்சிருக்காரு, அவருக்கு தெரியாதா? மத்திய உள்துறை வந்து தீவிரவாதிகளையே கண்டுபிடிக்குது. ஏன் வந்து ஜெயலலிதா பேரை சொல்லி வரக்கூடிய அந்த போலியான பெண்களை வந்து ஏன் கண்டுபிடிக்கிறது இல்லை? இப்போ அமிர்தா போயும் என்ன பேசியிருக்குது, அதிமுகவில் பிரிந்து கிடந்தவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கு. அதுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. இல்லை அது அது அவங்களுடைய குரலா இல்லை சசிகலாவுடைய குரலா? அது சசிகலாவுடைய குரல். சசிகலா அமிச்ச ஆள். ஸோ இது எல்லாமே, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுன்றது தான் எடப்பாடியுடைய பயணம். அதில் முக்கியமாக அவர் கொண்டு போகிறது வந்து அண்ணாமலையுடைய ஃபைல்ஸ். இந்த அண்ணாமலை ஃபைல்ஸில் அவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணாமலை மேலே வந்து கர்நாடக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். அவர் 2020 ரிட்டையர் ஆனார், 2025 வரைக்கும் அவர் எந்த சொத்தும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆன 6 மாதத்தில் பெங்களூரில் ஒரு கம்பெனியை அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து பதிவு பண்ணுறாங்க. 10 லட்ச ரூபா வந்து
கேபிட்டல். அதில் வந்து செலுத்தப்பட்ட மூலதனம் வந்து 1,04,00,000 ரூபாய் செலுத்தி பதிவு பண்ணுறாங்க. அதாவது இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவங்க எதுவும் சொத்து வாங்கக்கூடாதுன்றது தான் சட்டம். 5 வருஷத்துக்குள்ளே சொத்து வாங்கி வருமானத்துக்கு அதிகமான சொத்து வாங்கியிருந்தானா பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பெங்களூரில் அவங்க மனைவியும் இவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய கம்பெனி பேர் கோர் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி. அதில் வந்து மொத்தம் ஒரு 15 கம்பெனி வந்து இயங்குது. ரைட்டுங்களா? பெங்களூரில் வந்து வார் ரூம் அமைச்சு அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பத்திரிகையாளர் தலைமையில் வார் ரூம் அமைச்சு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வார் ரூம் அமைச்சு செயல்படுறதோடு இல்லாமல் அவங்க வந்து ஒரு 17 கம்பெனியாக ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு கம்பெனி பேர் வந்து வனனம். அது வந்து ஒரு போகஸ் கம்பெனி. போகஸ் கம்பெனி வந்து இந்த மாதிரி லெட்டர் பேட் கம்பெனிகள்லாம் வந்து வச்சு கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவாங்க. அது மாதிரி 17 கம்பெனியை வந்து அகிலா அண்ணாமலை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வந்து இந்த அண்ணாமலை ஃபைல்ஸில் எடப்பாடி கொண்டு போகும்போது கேட்குறாரு அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ரியல் எஸ்டேட் வணிகத்தில் ஓப்பனாக இறங்குறாங்க இவங்க. இப்போது 1.2 ஏக்கர் சூலூரில் வந்து இவங்க வந்து 72 லட்சம் ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறாங்க. அதே மாதிரி 25 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை வந்து இவரும் இவங்க மச்சான் சிவகுமார் பேர்லேயும் ஒரு கம்பெனியை 25 நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி 12 நாளைக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு கம்பெனியை அண்ணாமலையும் சேரலாதன் அப்படின்னு ஒருத்தரும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சேரலாதன் வந்து குறைந்த விலைக்கு அதிக விலைக்கு வாட்ச் வாங்கி 4.5 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி ரஃபேல் வாட்ச் வாங்கி அதை 3.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்ததா இவர் ஒரு ரெசிப்டை காமிச்சவர் தான் சேரலாதன். அது பெரிய சர்ச்சையாச்சு. அது பெரும் சர்ச்சையாச்சு. இந்த சேரலாதன் வந்து திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் திமுகவோட தொடர்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சொன்னாலும் உள்ள வந்து இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஆருத்ரா ஒரு 2000 கோடி, அது இல்லாமல் அமலாக்கத்துறைன்னு சொல்லி மிரட்டினது அது ஒரு பல கோடிகள். இப்படி வந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து இவர் காசு பணத்தை சேர்த்து அதை வந்து லண்டனில் வச்சிருக்காரு, சவுதி அரேபியாவில் வச்சிருக்காரு. அந்த மாதிரி இவருடைய ஊழல் திமுக அமைச்சர்கள் யார் யார்கிட்ட இவர் வந்து மிரட்டி காசு வாங்கினார், யார் யாரை எந்தெந்த வகையில் மிரட்டினார், எப்படிலாம் இவர் சம்பாதிச்சார், எப்படி இவருடைய திமுகவோட இவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திமுக தலைமை கூட இல்லை, இந்த தப்பு செய்கிற அமைச்சர்கள் கூட ஒரு நெருக்கமாக மணல் கடத்தல் மணல் மாஃபியா துரைமுருகன் அங்கேயும் வந்து ஒரு 500 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. மணல் மாஃபியா கிட்ட மட்டும் 500 கோடி, ஆருத்ரா ஒரு 2000 கோடி, இதுவே 2500 கோடி ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஆருத்ராவில் 2000 கோடியில் ஒரு 1500 கோடி இவர் வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆருத்ராவுடைய ஓனர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கார். அவர் அது தொடர்பாக தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் வந்து ஆருத்ரா தொடர்பான ஒரு டீலிங்கில் வந்த படுகொலை தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. இப்படி இவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. மெயினாக எடப்பாடி போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது முக்கியமான அண்ணாமலை ஃபைல்ஸ் தான் முக்கியமான காரணம். அது இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், அண்ணாமலையை வந்து பவர் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஃபைல் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு போகுதுன்றீங்க? போகுதுன்னு. நீங்கள் இந்தியாவில் எந்த அரசியல்வாதியை வேணால் பாருங்கள், அரசியல்வாதியாக இருப்பாங்க, சைடில் தான் தொழில் பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்து அரசியல்வாதியாக இருந்தார், இப்போ நேரடியாக தொழிலதிபராக ஒரு களமிறங்கி கம்பெனிகளை ஆரம்பித்து தொழிலெலாம் பண்ணுறாரு. பால் பண்ணையெல்லாம் ஒரு பிரம்மாண்ட அளவில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு போகிறாரு. அரசியல்வாதிகள் வந்து தொழிலதிபர்களாக இன்டைரக்டாக தொழில் செய்வாங்க. ஆனால் நேரடியாக அரசியல்வாதிகள் வந்து தொழிலதிபர்களாக மாறவே மாட்டாங்க.
ஏன்னா தொழிலதிபர்கள்ன்றது பிஸ்னஸ் சாம்ராஜ்யம். இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இருந்தீங்கன்னா மைனஸ் தான், ப்ளஸ் ஆகாது. ஸோ அதனால் அவங்க வந்து அரசியல்வாதிகளாக இருப்பவங்க தொழில் செஞ்சால் கூட அவங்க அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் இவருடைய அரசியல் வந்து முழுவதும் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா குருமூர்த்தியே சொல்கிறாரு, இவரை வச்சுக்கிட்டு இனி வந்து நம்ம கட்சியில் வந்து இவரை வேலை வாங்க முடியாது, இவர் வந்து முடிஞ்சு போன ஒரு ஸ்டஃப்பு, இவர் ஓவராக இந்துத்துவாவை சொல்லி தமிழகத்தில் வந்து மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவருடைய விதண்டாவாதமான பேச்சுக்களில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னாரு. ஸோ ஒரு அரசியல்வாதி நேரடியாக தொழிலதிபர், நான் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு காட்டவே மாட்டாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாரும், நீ அரசியலில் சம்பாதிச்ச சொத்துக்களை வச்சு தானே தொழிலதிபராக மாறி இருக்கேன்ற மாதிரி கேள்வி வரும். அதனால் எந்த அதிமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாங்க, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எல்லாருக்கும் தொழில் இருக்குது. அங்கங்கே கான்ட்ராக்ட் எடுத்துலாம் வச்சுருக்காங்க. இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேயும் சிங்கப்பூர்லேயும் கிளீனிங் கான்ட்ராக்ட் வந்து வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் கேள்வி. அதே கான்ட்ராக்டர் தான் வந்து சென்னையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்வி. ஆனால் ஓப்பனாக வந்து வேலுமணி என்றைக்குமே நான் ஒரு தொழிலதிபர், அரசியல்வாதி இல்லை அப்படின்னு காமிச்சிக்கிட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணுறாருன்னா அண்ணாமலை வந்து அரசியலில் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்றது தான். ஸோ அண்ணாமலை வந்து இவ்வளோ பேரை கூட வச்சு அதிமுக கூட்டணிக்கு எதிராக பண்ணுறான்றதை கம்ப்ளைண்ட் பண்ண எடப்பாடி போகிறார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு பதவியை அவர் ப்ரப்போஸ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ப்ரப்போசலை எடப்பாடி கிட்ட காட்டுவார். அவர் வந்து டிடிவி தினகரனை அக்செப்ட் பண்ண தயார், அவர் வந்து கூட்டணி கட்சி தலைவராக அக்செப்ட் பண்ண தயார். அண்ணாமலையோட சேர்ந்துக்கிட்டு அவர் போடுற ஆட்டத்தெல்லாம் அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, டிடிவி தினகரன் கூட்டணியில் அக்செப்ட் பண்ணுறாங்க. வேற சசிகலா வந்து அக்செப்ட் பண்ண அவங்க தயாராக இல்லை. இதை வந்து இந்த மிஷனில் தான் அவர் வந்து டெல்லிக்கு போகிறார். ஓகே சார், இப்போது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஃபைல் கொண்டு போகிறாரு, அண்ணாமலை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல போகிறாரு, புகார் சொல்ல போகிறாரு. ஆல்ரெடி அண்ணாமலை வந்து பிஜேபியிலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்ச மாதிரி தானே இருக்கிறாரு, இன்னுமே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? அவர் வந்து விலக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. அவரை வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பேச சொன்னாங்க, அவர் பேசினார் பூத் கமிட்டி மாநாட்டில், எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அவருடைய அட்டகாசம் அடங்கலை. உதாரணத்துக்கு வந்து இந்த அண்ணாமலை ஃபைல்ஸை வந்து ரெடி பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து போகிற போக்கில் வந்து ஒரு யூடியூப்பில் சொல்கிறார், இந்த மாதிரி அண்ணாமலை ஃபைல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை அவருக்கு ஃபோன் போட்டு எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போகுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கொண்டு போகுது. அது இல்லாமல் நீ பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு ஆஃபர் தருது, அது ஒரு 40 தொகுதி வாங்கிக்கோங்க, 25 தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, 15 தொகுதியை வந்து நீங்கள் வந்து தினகரனுக்கு கொடுங்க, தினகரனுக்கு மற்ற யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 15 தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை வந்து ஏடிஎம்கே முன்வைக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 117 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறோம், 117 தொகுதிகளில் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் 117 தொகுதியில் நில்லுங்க, யார் ஜெயிச்சு வராங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஆட்சியில் கூட்டணியில் பங்கு அப்படின்றது. ஆனால் தினகரனை பற்றி பேசும்போது சார், தினகரன் வந்து விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் சொல்கிறாரு, அவர் வந்து இங்கே ஒன்றிணைவர் நினைக்கிறீங்களா? விஜய் அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை தம்பி. இப்போ அன்புமணியும் தினகரனும் ஒன்று. அன்புமணிக்கு இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸு, அது மாதிரி தினகரனுக்கு வந்து லண்டன் ஹோட்டல் கேஸு ப்ளஸ் ரெட்டையலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு. ஓகே, நீங்கள் வர தேவையில்லை, நாங்கள் வர வளர்ப்போம், ஆட்டோமேட்டிக்காக வர வச்சுருவோம். லண்டன் ஹோட்டல் கேஸை வந்து நான் முடிச்சு தரேன்று தான் அண்ணாமலை வந்து அவர் அடிமையாக்கி வச்சுருக்காரு தினகரன் கட்சி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவரோட ஏம் ஃபுல்லாக லண்டன் ஹோட்டல் கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியில் வரணும், அதுக்கு ஒரு கட்சி. காலப்போக்கில் அவரோட கட்சியை வந்து பாஜகவோட இணைச்சிடுவாங்க.
அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ தினகரன் வந்துடுவார். அவர் இப்போது விஜய் வந்து அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? ஊழல் கட்சி, ஊழலில் குற்றவாளியாக இருந்தவர், சொத்து குவிப்பு வழக்கில் A5 இருந்தவர், அவர் எப்படி ஊழலை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க விஜய் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? அவர் அதெல்லாம் நடக்கிற கதையாக இல்லை. ஓகே. இது வேற கதை. அடுத்து வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் என்ன கருத்து சொன்னாரோ அதே கருத்தை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா வந்து பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைக்கணும், அப்படி இல்லைன்னா தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சசிகலா, தினகரன், நைனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் நேரில் போய் சந்திக்க போகிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் நேரில் சந்திப்பார். எதுக்காண்டி கேட்டேன்னா ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அவரை உள்ளே சேர்க்க போகிறாரு எடப்பாடி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இவர் ஒரு ஆப்போசிஷனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அது தற்காலிகம் தான். ஓகே. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி இவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக போட்டிருக்காரு, 6 கேஸ் போட்டிருக்காரு இவர். ஓகே. அந்த கேஸெல்லாம் இவர் வாபஸ் வாங்கணும். அந்த இணைப்புக்கு இணைப்பு நிகழணும்னா அந்த 6 கேஸை வந்து இவர் வாபஸ் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் இவருக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் அவர் பேசுவார், சொல்லுவார். இந்த அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி பேசுறது ஒன்றுமே கிடையாது. ஓகே. இப்போ 10 நாள் டைம் கொடுத்தாரு, 10 நாள் டைம் முடிஞ்சு போச்சு. செங்கோட்டை என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் கிடையாது, 0 தான். செங்கோட்டையை நாங்கள் போனோன்னா நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க பிஜேபியில். ஆனால் அவங்க யார் போனாலும் பார்க்குறாங்க. அப்போது எதிர்ப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒரு அதிமுக வட்டச் செயலாளர் போனால் கூட அமித்ஷா உட்காந்து வாங்க வணக்கம் உட்காருங்கன்னு பேசுவார் போல இது. அந்த அளவுக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு சார் அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதுல கிளியராக இருக்காங்க. ஓகே. இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல சார் அண்மையில் ஒரு செங்கோட்டையன் வந்த பிறகு விமான நிலையத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 1 மாதம் மட்டும்தான், அப்போ 10 நாள் கெடு கொடுத்துருந்தாரு. இப்போ ரீசெண்டாக அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்றாப்புல. நல்லபடியாக முடியுன்றது தான் சசிகலாவுடைய கருத்தும். ஸோ அதுக்கு தான் அவர் எடப்பாடியை அங்கே வரவழைச்சிருக்காங்களா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? முடியுன்றது இல்லை, கூப்பிட்ருக்காங்க. இவரும் போகிறார், கூடவே வேலுமணியும் போகிறார். ஓகே. வேலுமணி எதுக்கு போகிறாருன்னா அண்ணாமலைக்கும் அவருக்கும் என்ன லிங்க்கு? ஓகே. நீயும் அண்ணாமலையும் சேர்ந்து ஏன் இந்த மாதிரி கட்சி அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிற வேலையை செய்கிறீங்கன்னு தனியாக அவரை என்கொயரி பண்ணுறதுக்கு தான் வேலுமணியை கூப்பிட்ருக்காங்க. ஓகே. எடப்பாடியோடையும் உட்காந்து பேசுவார் அமித்ஷா கிட்ட. அப்புறம் அவரை தனியாக அவருக்கு ஒரு தனி என்கொயரியும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. டோட்டலாக இந்த விசிட் முழுக்க அண்ணாமலைக்கான விசிட் தான். ஓகே. அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. பல்வேறு தகவல்களை ரொம்ப விரிவாக வழங்குனீங்க. ரொம்ப நன்றிங்க சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.